அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் சரிங்களா. ஸோ நேற்று நம்ம டெலிகிராமில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் வந்து ஒரு நல்லா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பாருங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை விசஸ் கேகேஆர் சரிங்களா. ஸோ மும்பையோடைய பாசிபிள் பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இசான் கிசான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வதேரா, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, முகமது நபி, கொய்ட்சி, பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, என் துஷாரா சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கேகேஆர்ல பாத்தீங்க அப்படின்னா சால்ட், ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமதீப் சிங், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசூல், மிச்சில் ஸ்டார்க், வைபவ் ஆரவ், சி சக்காரியா அல்லது எஸ் ஹஸ்னைன். ஸோ இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு விளையாட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, ஸோ ஹெச் ராணாவா, ஆமா. ஸோ அவரை மட்டும் இன்னைக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு விளையாட மாட்டாரு. ஸோ அதனால இந்த ஒரு 12 பேர்ல இருந்து தான் 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ முழுக்க பேட்ஸ்மேனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. பேட்ஸ்மேன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. விக்கெட்ஸ் எடுத்தால் கண்டிப்பா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பவுலர்ஸ் வந்து ஒரே ஒரு பவுலர் தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவர் தான் கேப்டனா போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ எடுத்தால் 5 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அளவுல வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் அமையுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா பவுலர்ஸ் வராது. ஸோ நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இப்போ எம்ஐல வந்து இம்பார்ட்டன்டா எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, டிம் டேவிட், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, என் துஷாரா சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ எம்ஐல பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் மெயினா இந்த 5 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறமும் இப்போ இசான் கிசான் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், வதேரா, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன். எப்படி நீங்க அவங்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு எம்ஐல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, டிம் டேவிட், திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, என் துஷாரா. ஸோ இந்த 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். கேகேஆர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா பி சால்ட் 1, ஸ்ரேயஸ் ஐயர், ஆமா ஸ்ரேயஸ் ஐயர் 2, சுனில் நரேன் 3, வருண் சக்கரவர்த்தி 4, வைபவ் ஆரவ் சரிங்களா. ஸோ 5. ஸோ இந்த 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ யாரும் பாத்துக்கோங்க, பி சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஆரவ் சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் தான் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க சரிங்களா. ஓகே, இந்த 10 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ இதுல யார் கேப்டனா வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாகவும் துஷாரா வைஸ் கேப்டனாகவும் போட்டுக்கோங்க. கேகேஆர்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் வருண் சக்கரவர்த்தியை நீங்க வைஸ் கேப்டனாகவும் போட்டு ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேல இன்னும் மற்ற பிளேயர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேகேஆர்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பொதுவா ஓவராலா இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ பி சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் நரேன். ஸோ இவங்க 5 பேருக்கு நம்ம சொல்லியாச்சு. ஸோ அவங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசூல், ஆமா. ஸோ ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசூல் சரிங்களா. ஸோ இந்த 2 பேர் மட்டும்தான் உள்ள நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என் துஷாரா சரிங்களா. ஸோ இவர் இருந்தாங்க அப்படின்னா இந்த பி சால்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கும் பாத்தீங்களா. ஸோ இவரும் ஆட மாட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இவர் கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 199.9% பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா. ஸோ துஷாரா ஓவர் யார் பிடிக்கலையோ அந்த பேட்ஸ்மேன் மட்டும்தான் நீங்க உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படிதான் நீங்க டீம் மேக் பண்ணணும். அதே போல இப்போ மும்பையில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இசான் கிசானுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு அதாவது ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் வந்து ஒரு கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணி வரைக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழுத்து பிடிச்சு போயிட்டாங்க அப்படின்னா 8ல இருந்து
சரிங்களா. ஸோ 8ல இருந்து 9 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் விக்கெட்ஸ் விழுகாது. விக்கெட்ஸ் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். சரிங்களா. ஸோ அப்ப அந்த டயத்தை வந்து இப்போ ஒருவேளை இசான் கிசான் இருக்காரு அவுட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அந்த டயத்துல இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. சரிங்களா. ஒண்ணு அப்படி இல்லையா, ஸோ இசான் கிசான் வந்து அந்த 15 நிமிஷத்துல அவுட் ஆயிடுவாருன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இசான் கிசானை டிராப் பண்ணிட்டு ஆல்ரெடி மெயினா சொன்ன பிளேயர்ஸ் யாரும் சொல்லியிருப்பேன், ரோஹித் சர்மா, டிம் டேவிட், பும்ரா, துஷாரா, திலக் வர்மா. ஸோ இவங்க 5 பேர் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இந்த 6வது பிளேயரை மட்டும் நீங்க யார் எடுக்கணும்னா இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. ஓகே, இந்த 3 பேர்த்துல இருந்து எனி ஒன்னை மட்டும் நீங்க எடுத்தாலே போதும். சரிங்களா. ஸோ நீங்க அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்க டீம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த 3 பேர்த்துல இருந்து நீங்க ஒருத்தருக்கு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு பேட்டிங் கிடைக்குமான்னு சொல்லி பாருங்க. சரிங்களா. ஸோ அவர் கிடைச்சது அப்படின்னா அவர் கண்டிப்பா இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஸோ ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க, இப்போ இசான் கிசான் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், பதீராவ் ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, டிம் டேவிட். ஸோ இந்த 3 பேர் தான் உங்களுக்கு அப்பவும் டீமுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு பேட்டிங் கிடைச்சதுன்னா இவங்க தான் இந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ ஒருவேளை எம்ஐ ஃபேவர் ஆஃப் மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் உங்க டீமுக்குள்ள வருவாங்க. சரிங்களா. ஓகே, இப்போ முகமது நபி, குவைட்சி. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லினா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேர்த்த நீங்க ஏதாச்சும் ஒருத்தர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த 2 பேர்த்துல இருந்து எனி ஒன் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பவுலிங்கா இருந்தா 2 பேர்த்தையுமே நீங்க டிராப் பண்றது பெஸ்டாக இருக்கும். ஒருவேளை குவைட்சி வந்து 9:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 மணிக்குள்ள இவர் ஓவர் போடுவாரு. அதுக்கப்புறமா 10:45க்கு மேல இவர் பவுல் பண்ணுவார்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னு ஓப்பனிங்ல இந்த அரை மணி நேரத்துக்குள்ள விக்கெட் எடுக்கணும், அப்படி இல்லையா கடைசி டெத்ல இவர் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய ஜாதகத்துல இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சரிங்களா. அதே போல பியூஷ் சாவ்லா. சரிங்களா. ஸோ இவருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் முடிஞ்சால் டிராப் பண்ணிருங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வராம போகலாம். செகண்ட் பவுலிங்ல கண்டிப்பா இவர் 4 ஓவர் போட்டால் மட்டும் கண்டிப்பா இவர் எடுத்துக்கோங்க. ட்ரீம் டீமுக்குள்ள வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. ஸோ பும்ரா, துஷாரா, ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க கண்டிப்பா டீமுக்குள்ள எடுத்துக்கணும். ஒருவேளை வந்து நான் இதுலயும் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா துஷாரா மட்டும்தான் 2 டீம்லயுமே கண்டிப்பா இருக்கணும். பும்ரா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்ணா டிராப் பண்ணிட்டு நீங்க குவைட்சி, பியூஷ் சாவ்லா அந்த மாதிரி போகணும். சரிங்களா. ஸோ அதாவது வந்து மும்பை வந்து செகண்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா துஷாரா, பியூஷ் சாவ்லா. சரிங்களா. ஸோ துஷாரா, பியூஷ் சாவ்லா, ஹர்திக் பாண்டியா. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கூட போகலாம். 3, டிம் டேவிட் 4, திலக் வர்மா 5, ரோஹித் சர்மா 6. சரிங்களா. ஸோ இந்த உங்களுக்கு 6 பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் இருந்து உங்களுக்கு இப்படிதான் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க எம்ஐ டீமுக்கு நீங்க ஃபேவரா டீம் போட்டீங்கன்னா இப்படிதான் நீங்க இந்த ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டீம் கரெக்டா வரும். சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ கேகேஆர்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக்கா சொன்ன அந்த 5 பேர்த்து பாத்துக்கோங்க. சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஆரவ். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து உங்களுக்கு பேசிக். சரிங்களா. ஸோ துஷாரா பவுலிங்ல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் வந்து இறங்கினாருன்னா துஷாரா ஓவர் பிடிக்கல அப்படின்னா ரிங்கு சிங் பிளே பண்ணுவாரு. சரிங்களா. ஸோ அப்ப கண்டிப்பா சால்ட்டும், ரகுவன்சி, ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இந்த 3 பேர் தான் வந்து முன்னாடி இறங்க போறாங்க. சரிங்களா. ஸோ அப்ப முன்னாடி பவுல் பண்ண போறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா துஷாரா தான் முன்னாடி பவுல் பண்ண போறாரு. ஸோ அவர் பவுல் பண்ணாரு அப்படின்னா இந்த 3 விக்கெட்டுமே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஒன்னு மேக்சிமம் இந்த 3ல 2 காலி ஒன்னு நிற்கும். அப்படி இல்லைன்னா இந்த 3 பேரும் அவுட் ஆயிருவாங்க. அது அப்போ அந்த டைத்துல துஷாரா ஓவர் முடிஞ்சிருக்கும். அந்த டைத்துல பாத்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங் மட்டும் உள்ள இருப்பார். ஸோ ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசூல். சரிங்களா. ஆண்ட்ரூ ரசூல், வைபவ் ஆரவ், வருண் சக்கரவர்த்தி. சரிங்களா. ஸோ இந்த ஒரு 4 பேர் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீம் டீமுக்குள்ள இருப்பாங்க. மிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இவர் ஓவர்ல அவுட் ஆயிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க துஷாராவை கேப்டனா போட்டிருக்கணும், ரோஹித் சர்மாவை நீங்க வைஸ் கேப்டனா போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐ டீம் சூப்பர் டீமா செட் ஆயிரும். சரிங்களா. ஓகே, ஒன்னு. ரெண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை துஷாரா மேட்ச்ல இல்ல அல்லது ஏதாச்சும் இன்ஜுரினால வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நீங்க முக்கியத்துவம் பாத்தீங்க அப்படின்னா சால்ட் கொடுக்கணும். சால்ட், ஸ்ரேயஸ் ஐயர், நரேனு. சரிங்களா. ஸோ நரேனு, வைபவ் ஆரவ், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 5 பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டா வந்துடும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரோஹித் சர்மா 6, திலக் 7, டிம் டேவிட் 8, துஷாரா 9. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 9 பேர் எடுத்தாச்சு. இந்த 2 பேர் வந்து நீங்க யார் எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் வின் பண்ற மாதிரி இருந்தா நீங்க கேகேஆர் டீம்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா
இப்போ சக்காரியா சரிங்களா. ஸோ இன்னைக்கு இவர் விளையாடுறாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா அதுல ரேரா நீங்க கொடுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த நம்ம சொன்ன பவுலர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ். ஸோ இவங்க பவுல் பண்ணக்கூடிய டயத்துல இறங்காத ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம சொன்ன இதுலயே அவங்கள நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீமா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ உங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்க நியூட்ரலான டீம் மட்டும் சொல்லிடுறேன், நல்லா பாத்துக்கோங்க. ரோஹித் சர்மா 1, டிம் டேவிட் 2, திலக் வர்மா 3, பும்ரா 4, துஷாரா 5 சரிங்களா. 5. ஆறாவதும் பாத்துட்டீங்க அப்படின்னா சால்ட், வெங்கடேஷ் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் 6வது பிளேயர் உங்களுக்கு வந்துருவாரு. 7வது பிளேயர் பாத்தீங்கன்னா நரேன் 10 ரன் 15 ரன் அந்த மாதிரி அடிச்சு கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீம்குள்ள வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சுனில் நரேனை நீங்க எடுக்கிறீங்க. வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஆரோ 10 பேர் உங்களுக்கு கான்ஸ்டன்டா உங்களுக்கு இதுக்குள்ள வந்துடும். ரிங்கு சிங் மட்டும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சால்ட், ரகுவன்சி டிரா பண்ணிருப்பீங்க சரிங்களா. இல்ல நீங்க ஸ்ரேயஸ் ஐயரை டிரா பண்றீங்க அப்படின்னா நீங்க சால்ட் மட்டும் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்களே உங்களுக்கு ஒரு சூப்பர் டீமா வரும். இன்னைக்கு ஒரே ஒரு கேப்டன் மட்டும் ட்ரை பண்ணுங்க. துஷாரா கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன், அல்லது துஷாரா கேப்டன், திலக் வர்மா வைஸ் கேப்டன், துஷாரா கேப்டன், டிம் டேவிட் வைஸ் கேப்டனை கொடுங்க. இல்லைன்னா எம்ஐல வந்து கேப்டன் துஷாராவை கொடுத்துட்டு இதுல ஆல்ரவுண்டர் இருக்கக்கூடிய நரேன் விசியை கொடுத்து பாருங்க சரிங்களா. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர் நரேன் அல்லது வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவருக்கு வேண்டாம், ஸோ இவருக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். துஷாரா கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நீங்க விசியா கொடுத்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சூப்பர் டீமா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இப்படிதான் வரும். இதுல வந்து இது இப்படிதான் மேக்ஸிமம் மேட்ச் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நரேனுடைய ஹை ஒரு நல்லா இருக்கிற டைமே பாத்துட்டீங்க அப்படின்னா 7:30 இவர் இறங்கினாரு அப்படின்னா 7:45 இவர் அவுட் ஆயிடுவாரு. இந்த 15 நிமிஷத்துல ஒரு 10 பால் பிடிச்சி 35 ரன் அடிச்சா அடிக்கலாம். ஆனா இன்னைக்கு அடிக்கிறது ரேர் தான், ரொம்ப கஷ்டம். செகண்ட் இன்னிங்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9:30 பேட்டிங்ல இறங்குறாரு அப்படின்னா 10 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அரை மணி நேரம் பேட்டிங் பிடிப்பாரு சரிங்களா. ஸோ இது வந்து அவருடைய டே பிரகாரமா நல்லா இருக்கு. ஆனா பட் எம்ஐலே பும்ரா, துஷ்ரா, ஸோ இந்த 2 ஓவர்ல அவர் விக்கெட் கண்டிப்பா போகிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் எடுங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல டீமா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வின்னிங் டீம், ஸோ எந்த டீம் ஜெயிக்கும் தோக்கும் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். என்னோட ப்ரிடிக்ஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு 4 டேஸா பாத்தீங்கன்னா ஒரு நல்லாவே போகல சரிங்களா. ஸோ நல்லா போகலன்னு சொல்றதை விட நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், என்கிட்ட இந்த ரெக்கார்ட்ஸ்கள் என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த 730 பண்ண ரெக்கார்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஸோ அதனால எல்லாமே யோசிச்சு பண்ண வேண்டியது. இப்போ நேற்று உதாரணத்துக்கு டெலகிராம்ல ஒரு டீம் கொடுத்துருப்பேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஆவேஸ்கான், மேல டி ஹெட், கிளாசன், அப்படியே அந்த டீம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே பக்காவா உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ குட்டி ஆல்டர் மட்டும் நீங்க பண்ணியிருந்தால் கூட சூப்பர் சான்ஸா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் சரிங்களா. நான் ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்குது தோக்குது அது ரெண்டாவது, அதை பத்தி நான் பெருசா ஒன்றும் பேச விரும்பல. பட் என்னுடைய ப்ரிடிக்ஷன், என்னுடைய உழைப்பு இந்த இடத்துல எவ்வளவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாடுறதே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 டீம் தான். ஒண்ணு இப்போ இன்னைக்கு வந்து எம்ஐ, கேகேஆர் விளையாடுதுல. ஸோ இந்த 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்கன்னா கேகேஆர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, ஸோ அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லது என்ன சொல்லுவீங்க, மும்பை ஆல்ரெடி தோத்து இருக்குங்க, கண்டிப்பா ஜெயிச்சாதான் இங்க வந்து மேல போக முடியும், அதனால இன்னைக்கு மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக மொத்தத்துல 2 பேர்த்துல ஒருத்தன் தான் ஜெயிக்க போறான். இது சொல்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா. இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறவங்களாகட்டும், ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கவங்களாகட்டும், இப்போ நானாகட்டும் சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் பாத்தீங்களா. இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு அது துஷாரா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இருந்தா காட்டுங்க சரிங்களா. சோ நம்மள வந்து குறை சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன உதாரணத்தை தான் சொல்லணும் விரும்புறேன் சரிங்களா. பும்ரா இந்த துஷாரானாலதான் மும்பை வின் பண்ணுச்சு, அதாவது மும்பை நீ வின் பண்ணா கண்டிப்பா துஷாரா தான் காரணமா இருப்பாருன்னு சொல்லிட்டு 7:30 முன்னாடி அப்டேட் பண்ண சொல்லுங்க. அதே போல கேகேஆர்ல இன்னைக்கு வின் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர்னாலதான் இந்த கேகேஆர் வந்து வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. சோ இது எதுவுமே, அதாவது நம்ம ஒரு வின்னிங் ப்ரெடிக்ஷன் டீம் கொடுக்குறோம், நான் ஒரு ட்ரீம் 11 கொடுக்குறேன், அதுல துஷாராவே இருக்க மாட்டாரு. இந்த டீமும் அதே போல பாத்தீங்கன்னா மும்பை ஜெயிச்சிருக்கும் சரிங்களா. ஆனா நான் ட்ரீம் 11ல உங்களுக்கு துஷாரா வந்து பிளாப்லான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த வெற்றி வந்து நம்ம எந்த அளவுல கணிச்சிருப்போம் அப்படிங்கறது நம்ம மனசாட்சி தெரியணுமா இல்லையா சரிங்களா. அதாவது ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிருப்பீங்க, பண்ணி இந்த பிளேயர் இருக்காரு, சோ இவர் பவுல் பண்ணா இந்த விக்கெட்ஸ் போகும், அதனால இந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கறது நீங்க கணிச்சிருப்பீங்க. நீங்க கொடுத்த 11ல துஷாராவே இருக்க மாட்டாரு
சரிங்களா. ஆனா அந்த டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது உங்களுடைய கணிப்புனால ஜெயிச்சது கிடையாது. உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய வாக்குப்பளிதத்துல சரிங்களா. சோ 2ஆம் பாவத்துல உங்களுடைய நேரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க சொல்றது எல்லாமே பலிக்குது. அவ்வளவுதான் கான்செப்டே தவிர அது உங்களுக்கு போக போக நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களாகட்டும் இல்ல நீங்க ஓவராலா நீங்க டோட்டலா வந்து பேசிக்கா இது ஜெயிக்கும் அது ஜெயிக்கும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா. அது விஷயத்திலையும் பாத்துட்டீங்க அப்படின்னா அது போக போக உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட எவ்வளவு சைடு நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே தெரிய வரும். சரிங்களா. சோ அதாவது இந்த டீம் ஜெயிக்குது அப்படின்னா கண்டிப்பா இவனாலதான் ஜெயிக்குது, இல்ல நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் தோக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல இந்த பிளேயர்னாலதான் என் டீம் தோக்குது அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு மேட்சும் பார்த்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கம்பேர் பண்ணி பாரு நான் என் டீம் இன்னைக்கு தோத்துருச்சுன்னா கண்டிப்பா இவனாலதான் தோத்துச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அல்லது நான் இன்னைக்கு இந்த டீம் ஜெயிக்கும்னு சொன்னேன் இந்த பிளேயர்னாலதான் இன்னைக்கு இந்த டீம் ஜெயிக்கும் நான் சொன்னேன், நான் வந்து என்னோட ஜோதிடத்திலோ அல்லது என்னோட கிரிக்கெட் நாலேஜ்லயோ நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சேன். பட் அதே மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அன்னைக்கு நீங்க போட்ட உழைப்பு அது வந்து சரியாக இப்படி பயன்பட்டு இருக்கு, சரியா நீங்க கணிச்சிருக்கீங்கிறது அர்த்தம். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான கேப்டனே இருக்க மாட்டாரு பட் அந்த டீம் ஜெயிச்சிருச்சு சோ நான் வந்து பெரிய பெரிய அளவுல ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாண்மையாக தான் கண்டிப்பா இருக்கும். சோ எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். சோ போக போக இப்போ கிட்டத்தட்ட ஓவரால் என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ பிக் பாஸ் லீக் பண்ணிட்டேன், சவுத் ஆப்பிரிக்கா T20 பண்ணிட்டேன், PSL பண்ணிட்டேன், கரேபியன் பிரீமியர் லீக் கூட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கேன், உமன்ஸ் பிக் பாஸ் லீக் பண்ணிட்டேன், அப்புறம் உமன்ஸ் IPL-ம் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலா பார்த்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் அதாவது ஃபாரின்ஸில் நடக்கக்கூடிய 3 மணி மேட்ச், நைட்டு 10 மணி நடக்கிற மேட்ச்ல இருந்து காலையில 3 மணிக்கு நடக்கிற மேட்ச்ல இருந்து மத்தியானம் நடக்கக்கூடிய பிக் பாஸ் லீக்ஸ்ல இருந்து PSL அது 7 மணிக்கோ சம்திங் நடக்கும் அந்த மேட்சஸ்ல இருந்து ஸோ ஓவராலா எல்லாத்தையுமே இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே புக் செட் போட்டு ஒரு புக்கு போட்டு பக்காவா என்னுடைய ப்ரெடிக்ஷன்லாம் கணிச்சிட்டேன். இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் துல்லியமாக இருக்கும். சரிங்களா. ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்னா அது யாரால ஜெயிக்கணும்னு சொல்லிடுவேன், ஒரு டீம் தோத்துச்சுன்னா கண்டிப்பா இவரால் தான் தோக்கும் அப்படின்னு வரைக்கும் நான் சொல்லிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு நேற்று மேட்ச் கூட பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து RR வின். சரிங்களா. RR வின் பண்ற மாதிரி இருக்கும். புவனேஸ்வர் குமார் கடைசியில வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த பவுலிங்ல வந்து அவங்க அடிக்க மாட்டாங்க. ஸோ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை உண்மையா பொய்யா அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நாளையிலிருந்து மேக்சிமம் டெய்லியும் இனிமேல் சொல்ல போனா மேக்சிமம் நாளையிலிருந்து எல்லாமே வீடியோஸ் வந்துடும். சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.